வெள்ளகோயிலில் வர்ற ஜூலை 3லிருந்து ஜூலை 7 வரைக்கும் மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளை சார்பில் ஒரு புத்தக கண்காட்சி நடக்குது. இது அவங்களுடைய 7வது வருட புத்தக கண்காட்சி. புத்தக கண்காட்சியில குறிப்பா யார் யார் வருவாங்கன்னா, இந்த உலகத்தரம் வாய்ந்த எழுத்தாளர்கள் எல்லாம். இப்ப தமிழ் எழுத்தாளர்கள், ரஷ்ய எழுத்தாளர்கள், எந்த எழுத்தாளர்கள் வேணாலும் அந்த புத்தக கண்காட்சியில் தங்கியிருப்பாங்க. அவங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறது தான். ஏன்னா அவங்க உயிரோடு இல்லாட்டி கூட உயிர் ஓட்டமா புத்தகங்களே அங்க இருப்பாங்க. நம்ம அந்த புத்தக கண்காட்சிக்கு போகும்போது அவர்கள் நம்மளோட பேசுறத உணர முடியும். ஏன்னா அந்த உயிரோட்டம் அந்த நூல்கள் இருக்குது. அப்ப நம்ம குழந்தைகளோட அந்த புத்தக கண்காட்சிக்கு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களால நம்மகிட்ட பேசுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஜிஜாதா பிடிக்குது அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு சோட்டா பீம் குழந்தைகளுக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னா, அந்த புத்தகங்களை நம்ம வாங்கிட்டு போறது மூலமா நம்ம அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான எழுத்தாளர்களும் தலைவர்களும் அந்த புத்தகங்கள் இருப்பாங்க. நம்ம ஒரு புத்தகம் வாங்குவதன் மூலம் அவர்களை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியும். உதாரணத்துக்கு குழந்தையா இருக்கும்போது சின்ன பிறந்த குழந்தைக்கு நம்ம தடுப்பூசி போடுறோம், அம்மை தடுப்பூசி, போலியோ சொட்டு மருந்தெல்லாம் விடுறோம். அவங்களை கேட்டு விடுறது இல்லை. ஆனா அந்த குழந்தை நல்லா வளரணும் அப்படின்னா அதை விடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி குழந்தைகளை கூட்டிட்டு போய் புத்தகத்தை அறிமுகப்படுத்துங்க. அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இல்லது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுங்க. வீட்டில் இருக்கிற அனைவரும் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியா நடக்கும். புத்தகம் என்ன பண்ணுன்னு சொன்னா, நீங்க ஒரு புத்தகத்தை புரட்டும் போது அது நம்மளுடைய வாழ்க்கையவே புரட்டும். இந்த அற்புதமான புத்தக கண்காட்சி ஏற்பாடு நடத்திய அந்த மகாத்மா காந்தி அறக்கட்டளை நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். புத்தகங்கள் வாங்க போகும் வெள்ளகோயில் நகர மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.